ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ பெதஸ்தா குளத்திலிருந்து ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாரு, சொஸ்தமாக்குறார். அந்த மனிதன் 38 வருடம், அதாவது அநேக நாட்களாக எப்போ தண்ணி கலக்கும், எப்போ சொஸ்தமாகலான்னு காத்து கொண்டிருந்த ஒரு நபர். ஆனால் தண்ணி கலக்கும்போது அந்த கலக்கப்பட்ட தண்ணி வேற ஒருத்தன் அதில் இறங்கி சொஸ்தமாகி போயிடுவான். ஸோ இவருடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா ஒரு காத்திருப்பதிலே இருந்தது. அப்போ தான் ஆண்டவர் மீட் பண்ணிவிட்டு அவரை சொஸ்தமாக்கிட்டு, அதாவது அவர் கேட்குறாரு, சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டுட்டு, சொஸ்தமாக அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சொஸ்தமாக்கிடுறார். சொஸ்தமாக்கினது பிறகு ஆண்டவர் சொல்கிற ஒரு காட்டில் அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதன்னு சொல்கிறார். ஸோ இந்த அதிக கேடு உங்கள் லைஃப்பில் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு விரோதமாக மாந்திரீக கிரியைகளை செய்து டிமானிக் ஆல்டர்ஸ், அதாவது சாத்தானுடைய மேடைகளில் உங்களை பார்த்தீங்கன்னா யாராவது கட்டி வச்சுருந்தாங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு, அதாவது அவங்க கொஞ்ச நாள் தான் காத்திருந்திருப்பாங்க, அவங்க வந்தோடனே கூட அவங்களுக்கு ஹீலிங் ஆகிருக்கும். என்ன தான் தேவதூதர்கள் வந்து உங்களை காப்பாற்ற நினைத்தா கூட, உங்களுக்காக யுத்தம் பண்ண நினைத்தா கூட, அந்த இடத்துல நீங்கள் எந்திரிச்சு போக முடியல அப்படின்னா உங்களால் முழு விடுதலை அனுபவிக்க முடியாது. அதனால தான் பாருங்கள், படுக்கையில் இருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவரே இறங்கி வந்து எழுப்புகிறார், ஏறி வர செய்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த காரியங்களில் படுத்து கிடக்கிறீர்களோ எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டு உங்களை ஏறி வர செய்வார், தகுதிப்படுத்துவார். ஆமேன்.